ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனுசு ராசி முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் காலை 8:24 முடிச்சுக்கோங்க. 8:24 சந்திரன் சப்தமஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. விரையாதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால, ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால, நீச்ச பங்க பலனை தருகின்ற காரணத்தினால குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. திடீர் செலவுகள் அதிகரிக்கும், திடீர் பண தேவைகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒரு திடீர் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குழந்தைகளுக்காகவோ அல்லது உடன் பிறந்த மூத்த சகோதரர்களுக்காகவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இல்லாட்டி குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ அல்லது அவர்களுடைய கோர்ட்டு கேஸு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவோ உங்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றதுனால அனாவசியமான வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்துடன் மனவேற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். நண்பர்கள் எதிரியை போல் செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு நாள் தான். 25ஆம் தேதியிலேருந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியானால் என்ன நல்ல பலனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டுருக்காரு. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகளை தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சங்கடமான சூழ்நிலை இருக்குது. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் சிலருக்கு ஜனனகால ஜாதகத்தில் 6ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுடைய கடன் சார்ந்த தொல்லைகள், லீகல் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அதிகாரத்தோடு பேசினீங்கன்னா உங்களுக்கு இழப்புகள் அதிகரிக்கும். நிதானமாக பேசினீங்கன்னா சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.